இப்படி இந்த பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்தா கூட இவங்களுக்கு அழ வேண்டியதாக இருக்கு. எத்தனை நாள் அடக்கா விட்ட இப்போ மாட்டினியாடா? எட்ரா காசு. எனக்கு சார் கையா உங்களுக்கு இதே போல போச்சு. எட்ரா காசு. அங்கே என்னடா? சாப்பிடதான் சார் இருக்கு காசு. ஒரு நாள் சாப்பிடலன்னா சாவ மாட்டேன். எட்ரா போட. கவனம் சிக்க மாட்டேன்டா. என்னடா மாப்பிள்ள டல்லாக இருக்கா? யாழ் திடீர்னு படத்துக்கு கூப்பிட்டாடா. கையில் ஒத்த பைசா காசு இல்லை. எவனாவது இழிச்ச வாங்கி சிக்குவான்னு பார்க்குறான். ஒருத்தனும் சிக்க மாட்டேன்டாண்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆஹா, இன்றைக்கி ஒருத்தன் சிக்கிட்டான். நமக்கு கிடைச்ச அடிமையை வந்தான்டா. வாடா வா வா பங்களே உக்காரு. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? எங்கடா இந்த திவ்யா பின்னாடி 4 வருஷமாக சுற்றுறேன். கண்டுக்கிறவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுனே புரியல. அதெல்லாம் கவலைப்படாதடா, செட் ஆகிடும். ஒரு 200 பணம் இருந்தால் கூட யாழ் படத்துக்கு வர சொன்னா சுத்தமாக காசு இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ காசு வச்சுருப்பான்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அதிகமாகவே கேட்டுருக்கலாம். சரி பங்காளி, நான் வரேன். டீக்கு காசு கொடுத்துரு. எவ்வளோண்ணே? இங்கே நான் போய் தரேன். அண்ணே அண்ணே ஜோசியமா இருண்ணே. போட. சிக்க மாட்டேங்கிறானே. சரி முயற்சி பண்ணி பார்ப்போம். எங்கே பார்க்குறான்? ஓ ஓ, அண்ணனை காதில் வச்சு கவுத்துற வேண்டியதான். அண்ணே ஜோசியமா இருண்ணே. போடா, நானே கடுப்பில் இருக்கேன், அடிச்சிருவேன். உன் கடுப்பெல்லாம் காத்தோட பாருண்ணே. அண்ணே காதல் கை கூறுற நேரம்ண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, காசை கொடுத்து கையை நீட்டு. உனக்கு நடந்தது நடக்க போகிறது எல்லாம் நான் சொல்கிறேன். எவ்வளோ? சாதாரண பார்க்கணும்னா 30 ரூபாண்ணே. அதே காதல் ஸ்பெஷல் ரேகை பார்க்கணும்னா ஒரு 100 ரூபா ஆகும்ண்ணே. இந்தா காதல் ரேகையே பாரு. அண்ணே நீ லவ் பண்ணுற பொண்ணு பேர் திவ்யா. அந்த பொண்ணு பின்னாடி நீ 4 வருஷமாக சுற்றுற. எப்படிடா சொல்கிற? நான் சொல்லல, ஒரே அப்படி சொல்லுதுண்ணே. சரி மேலே சொல்லு. இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு உனக்கு கண்டுக்கவே இல்லை. இனி உனக்கு நல்ல நேரம் தான். கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணு லவ்வாக சொல்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்லி என்ன பையன், அந்த பொண்ணு இருக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அதை சரி பண்ணணும்னா ஒரு 500 ரூபா செலவாகும். காசு எடுத்து கையில் வச்சுக்கணே. சக்கமா, அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்து இருக்கக்கூடாது. இந்த 500 ரூபாயை நாளைக்கே காசிக்கு போய் உண்டியலில் போட்டு குளிச்சுட்டு வந்துடணும். ஆனால் அது உன்னால் முடியாது. என்கிட்ட கொடுத்தா எங்கள் ஆளுவ போகிறாவோ. அவங்கள்ட்ட இந்த காசை கொடுத்து உண்டியலில் போட்டு குளிச்சுட்டு வர சொல்லிடுறேன். சரி வரட்டுமானே? இப்படி சொல்லிட்டானே. அப்பா என்னடா? காசு கொடுப்பா. காலையில் வாங்கின காசு எங்கடா?
அது செலவாயிருச்சு, இப்போ தேவைப்படுது. சட்டையில் இருக்கிறதுக்கு. டேய், கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுடா, பார்த்து செலவு பண்ணுறா. ஆமாம்மா, நீ எப்படி கஷ்டப்பட்டுருப்பேன்னு தெரியாது.